السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول كريم. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் சஹாபாக்கள் காண்பித்த அன்பை போல் வேறு யாராலும் காண்பித்திட முடியாது. ஒருமுறை ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்று, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், மறுமை நாள் வருவதற்கு நீங்கள் என்ன நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள், இவர் உண்மையான வெற்றியாளர். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் நாளை சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, நாமும் எல்லோரிடத்திலும் நான் இறைவனை நேசிக்கிறேன், அவனுடைய தூதரை விரும்புகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த நேசத்தின் அடையாளமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோமா? நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் அவன் கூறியபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த நற்பண்புகளை பின்பற்ற வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழும்போது குறிப்பிட்ட நாட்களிலோ அல்லது குறிப்பிட்ட மாதங்களிலோ இவர்களை நேசிக்க கூடாது. மாறாக எல்லா நாட்களிலும் எல்லா நொடிகளிலும் அவர்களை நேசிக்க வேண்டும். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் எல்லா நாட்களிலுமே நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.